ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் அதன் முதலாவது வசனம், மன்னிக்கவும், முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம் முதல் வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன தியானிக்க போகிறோம், அல்லது இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தையின் தலைப்பு என்ன அப்படின்னா, எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆமா, நீ பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பிடிக்கல, அதனால எந்திரிச்சு அப்படி சொல்லக்கூடாது. இந்த எழுந்து பெத்தேலுக்கு போன்றது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. என்ன வார்த்தை? ஆமா, ஹல்லேலூயா. நீங்க அவங்கள பார்த்து பெத்தேலுக்கு போன்னு சொல்றப்போ என்ன சொல்றீங்கன்னா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய நல்ல செய்தி எப்படி சொல்லணும்? அதனால தான் பாஸ்டர் நாங்கள் அப்படி சொல்றோம். கெட்ட செய்தியாக இருந்தால் அப்படி சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, எழுந்து பெத்தேலுக்கு போ. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் யாக்கோபை ஒரு நாள் திடீரென்று அழைத்து சொல்லுகிறார், யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீங்க எந்த சூழ்நிலையில யாக்கோபை ஆண்டவர் பெத்தேலுக்கு போகும்படியாய் அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் யாக்கோபு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இப்பொழுதுன்னா அந்த 35வது அதிகாரத்துக்கு முன்பதாக யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாய் தெரிகிறது. காரணம், யாக்கோபு ஒரு காலத்தில் வெறும் கையாய் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன ஒரு மனுஷன். அவர்கிட்ட எதுவுமே இல்லை. நம்ம நிறைய பாட்டு கூட பாடுறோம்ல, கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர். இப்போ வெறுங்கையா போயிட்டு திரும்ப தகப்பன் வீட்டிற்கு வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு என்ன செய்கிறாராம், வருகிறார். ஹல்லேலூயா. ஏதோ போயிட்டு ஏதோ 2 வீடை கட்டிட்டோம், அல்லது ஏதோ ஒரு வேலையை பார்த்து செட்டில் ஆயிட்டோம், ஏதோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், இல்லைங்க. அவர் இரு பரிவாரங்களோடு வருகிறார். அப்படியானால் கர்த்தர் அவரை திரளாய் பெருகும்படி என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ அவர் குறைவுள்ள மனுஷன் அல்ல, இப்பொழுது அவர் வெறுங்கையாய் இருக்கிற மனுஷன் அல்ல. திரளான ஆஸ்திகளுக்கு, திரளான சொத்துக்களுக்கு அவர் அதிபதியா, ஓனரா இருக்கிறார். இப்போ அவருக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த ஏசான்னு என்னுடைய மூத்த சகோதரன், மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என் மேல ரொம்ப வருஷமா பகையில் இருக்கிறார், வைராக்கியத்தில் இருக்கிறார். என்னைய கொல்லணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறாரு. அவருக்கு மட்டும் ஒரு தீர்வு சொல்லிட்டா, அதுல மட்டும் ஒரு பதில் கிடைச்சிட்டா என் வாழ்க்கை பரிபூர்ணமா மாறிடும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய போ அப்படின்னு அனுப்புறார். எந்த மூத்த அண்ணனாகி ஏசாவுக்கு பயந்தாரோ அந்த அண்ணனோடைய ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தெல்லாம் நம்ம பைபிளில் வாசித்தோம்னா அவ்வளவு உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம். இவர் பயந்து நம்ம அண்ணன் என்ன பண்ண போறோம்னு நினைச்சா அவர் வந்து கட்டிப்பிடிச்சு என்ன செய்யறாரு, அழுதார்னு வசனத்தில் போட்டிருக்கேன். தம்பி, உன்னை இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேனப்பா, உங்க கூட என்னால் இருக்க முடியாம போச்சே, எப்படி இருந்த நீ ஆளை இழைச்சு போயிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்ப யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? வெறும் கையா போனேன், ஆண்டவர் எனக்கு இரு பரிவாரங்களை கொடுத்தார். எங்க அண்ணன் எனக்கு என்ன பண்ணுவாரோ, அவர் என்னை அழிச்சிருவாரோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த அண்ணனும் என் கூட வந்து சமாதானமாகும்படி, என் கூட ஐக்கியமாகும்படி, நாங்கள் ஒருவரை ஒருவர் மறுபடியும் நேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இதுக்கு மேல ஜெபம் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஜெப குறிப்பும் இல்லை. இதுக்கு மேல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட ஒரு காரியமும் இல்லை. இப்படி யாக்கோபு நிறைவாய் உணரும் பொழுது, when Jacob felt complete, நிறைவாய் திருப்தியா, இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து பெத்தேலுக்கு போ. காரணம், இவ்வளவுதான் சொல்ற அதிகாரத்தை நான் உன்கிட்ட கொடுக்கல, இதற்கும் மேல் உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும், நான் அதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அப்படி ஒரு அழைப்பை தான்
ஆண்டவர் யாக்கோபுக்கு தருகிறார். யாக்கோபே, நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறவைகளில் நீ பூரணப்பட்டு விடாமல் நீ எந்திரிச்சு பெத்தேலுக்கு போ, நான் இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்வதற்கு காரணம், இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டதோடு மாத்திரம் அல்ல, இதற்கு மேலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு வாங்கிக் கொள்ள ஆசை? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எந்திரிக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாருல, எழுந்து பெத்தேலுக்கு என்ன செய்யணும்? போகணும். நீ பெத்தேலுக்கு போகணும், முதல்ல என்ன செய்யணும்? இருக்கிறதுல இருந்து எந்திரிக்கணும். என்ன இருக்கு? 2 பரிவாரம் இருக்கு, அண்ணனோட ஐக்கியமும் இருக்கு, எல்லாம் போதும்ன்ற திருப்தி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு முதல்ல என்ன செய்ய? எந்திரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். எதுக்கு சோம்பேறித்தனம்? நான் ஆராதனை வேளையில் நடந்ததை சொல்லலை, சத்தியமா இது வேற. ஹல்லேலூயா. அல்ல, கவனிங்க. எந்திரிக்கிறது என்ன? எந்திரிக்கிறது அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை விட்டுட்டு அடுத்த நிலைமைக்கு போவதற்கென்று பிரயாசப்படுவதற்கு பல நேரங்களில் நமக்கு ஒரு சோர்வு. வேதத்தில் ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்போ நமக்கு பெருக அறுக்கணும்னு ஆசை. அதாவது கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா அறுவடை பண்ணலாம், நிறைய விதைச்சா நிறைய என்ன செய்யலாம்? இன்னைக்கு நமக்கு ஆசை என்னன்னா, நிறைய அறுவடை பண்ணணும். எவ்வளோ அறுவடை பண்ணணும்? நிறைய. நீங்கள் போய் கேளுங்க, யாராச்சும் நெல் போட்டவங்க அல்லது மக்காச்சோளம் போட்டவங்க கிட்ட போய் எவ்வளவு மகசூல் வந்துச்சு, எவ்வளவு விளைச்சல் வந்துச்சுன்னு கேட்டுட்டு, இப்போ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி டபுள் மடங்கு கிடைக்கணும்னு ஆசையானு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக வேணும். எனக்கு 60 மூட்டை நெல் கிடைச்சிச்சுன்னா 120 மூட்டை கிடைச்சா அப்படின்னா சூப்பருங்க, 120 மூட்டை கிடைச்சா நல்லது. ஆனால் 120 மூட்டை கிடைக்கணும்னா 120 மூட்டை கிடைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சிறுக விதைக்கிறோம், ஆனால் பெருக என்ன செய்யணும்? காரணம், பெருக விதைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. 2 விஷயம். முதல்ல சோம்பேறித்தனம். முதல்ல என்னது? சோம்பேறித்தனம். இதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதற்கு பிரயாசப்படுகிறதே இல்லை. இதை தாண்டி அடுத்த ஒரு புதிய காரியத்திற்கு, அடுத்த ஒரு மேன்மைக்கு நேராக போகிறதற்கு கொஞ்சம் உழைங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க அப்படின்னா இல்லை இல்லை, இப்போ இருக்கிறதுலே அப்படியே அப்படியே ஓட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். 2வது காரியம் பயம். 2வது என்னது? பயம். இருக்கிறதையும் விதைச்சிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா உள்ளதும் போச்சுடா. தெரியாதா அது? இனி பழமொழிக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் போல. உள்ளதும் போச்சுடா. ஹல்லேலூயா. அந்த ஒரு பயம். ஏதோ ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கு, இதையும் விதைச்சிட்டோன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிருமே. ஈசாக்கு ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. பஞ்ச காலத்திலும் விதைச்சாராம், கர்த்தர் 100 மடங்கு பலன் என்ன செஞ்சாராம்? கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2 காரியங்களிலும் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுப்பி விட விரும்புகிறார். எதிலிருந்து? பெருக அறுக்கணும்னா முதல்ல பெருக விதைக்கிறதற்கு எதிரான சோர்வு, சோம்பல் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? நீங்கி உற்சாகமாய் உழைக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது காரியம், நான் இருப்பதையும் இழந்து விடுவேன என்கிற பயத்தில் இருந்து நீங்கள் நான் என்ன செய்யணும்? இது 2 நம்மளை விட்டு போனாதான் நம்ம எந்திரிக்க முடியும். நம்ம என்ன செய்ய முடியும்? இது 2 நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் பெருக அறுப்பதற்கு அல்லது பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது தடையாக மாறும். அதனால தான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரு, யாக்கோபை நீ பெற்றுக்கொண்டிருக்கிறது உண்மைதான், இன்னைக்கு இருக்கிற 2 பரிவாரம் உனக்கு சந்தோஷமா திருப்தியா இருக்கிறது உண்மைதான், உங்க அண்ணனோடு ஏற்பட்ட ஐக்கியம் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நிறைவை, ஒரு திருப்தியை தந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இதில் நீ முடங்கி உட்கார்ந்து விடாதே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எழுந்து பெத்தேலுக்கு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பெத்தேல் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் பங்கு, ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு இடம், முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு இடம். அநேகருக்கு அது வெறுமனே ஒரு இடம். இப்போ உதாரணத்துக்கு யாக்கோபுக்கு வச்சுக்கோமே, யாக்கோபுக்கு அது ஒரு இடம். யாக்கோபுக்கு என்னது? எப்படி தேனி என்பது ஒரு இடமோ, பிளேஸ், அதே போல முத்துத்தேவன்பட்டி ஒரு இடம், வீரபாண்டி ஒரு இடம், அது போல பெத்தேல் என்பது ஒரு இடம் யாக்கோபுக்கு. உங்களுக்கு எனக்கும் அது ஒரு இடமா இருக்க போகிறது இல்ல, அது ஒரு கால அளவா இருக்க போகிறது. அது என்னவா இருக்க போகிறது? கால அளவு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாக்கோபு பெத்தேலுக்கு போனது போல எழுந்து பெத்தேலுக்கு போவோம் அப்படின்ன உடனே அது ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலம், பாஸ்டர் வந்து நம்மளை எங்கேயோ வேளாங்கண்ணிக்கு போக சொல்றாரு, என்ன செஞ்சிடக்கூடாது? உங்க பாட்டுக்கு பொடி நடையா போவோம்னு
கிளம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில சொன்னேன், நம்மளை சுத்தமாக்குறோம் வேளாங்கண்ணிக்கு போய் அதை அழுக்காக்கியாச்சு. ஹல்லேலூயா. இப்போ அங்கே போகிறவங்களுக்கு என்ன இல்லை, நின்று நிம்மதியாக என்ன செய்ய முடியல, ஜெபம் பண்ணுறதுக்கோ குளிக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லப்படுவது ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தை நோக்கிய புனித பயணம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புண்ணிய ஸ்தலம் அல்லது இந்த புனித காரியம் நீங்கள் தேடி போவது அல்ல, உங்களை தேடி வருகிற ஒரு விஷயம். விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சீசன் ஆஃப் பெத்தேல் அல்லது பெத்தேலின் சூழ்நிலையை, பெத்தேல் எனும் காலகட்டத்தை உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார் என்று எழுந்து புறப்பட்டு போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த பெத்தேலுக்கு சில டேக் லைன்ஸை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த டேக் லைன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஏதாச்சும் ஒரு பொருளை அட்வர்டைஸ் பண்ணுறப்போ அல்லது ஒரு பிராண்ட் அல்லது ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணுறப்போ அதுக்கு அந்த பிராண்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு 4 அல்லது 5 வார்த்தைகளில் ஒரு டேக்லைன் மாதிரி, அதாவது கஸ்டமர்ஸுடைய மனதில் இடம் பிடிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. உதாரணமாக ராஜ்மஹால் சில்க்ஸ் தெரியுமா? ராஜ்மஹால் சில்க்ஸ் அதுக்கு ஒரு டேக்லைன் உண்டு, தொட்டு தொடரும். அட்டே அப்பா, இப்போ நான் அடுத்து ஒரு வசனத்தை கேட்க போகிறேன். இதே சவுண்டு எதுக்கு வரணும்? அந்த வசனத்துக்கு வரணும். பட்டு பாரம்பரியத்துக்கு எவ்வளோ வரவேற்பு பாருங்க. சரி, இப்போ ராஜ்மஹாலுக்கு என்ன இருக்கும்? தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். இப்படி நிறையா, எல்லா பிராண்டுக்கும் எல்லாத்துக்கும் அவசியம் இருக்கணும்னு இல்லை, பட் நிறையா பிராண்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஈஸியாக நம்ம மனசில் என்ன செய்யுது, அப்படி பதிஞ்சிருக்குல்ல, அப்படி பதிகிறதுக்காக இப்படி நிறையா. கேஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம கடைசியாக சாப்பிட்டு விரலை சப்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டான செய்யுமா இருக்கும். அப்படி நிறைய காரியங்கள் டேக்லைன். அப்படி இந்த பெத்தேலுக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பெத்தேல் எப்படிப்பட்டது, அந்த பெத்தேல் என்ன செய்யும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், பெத்தேல் இஸ் a place of experience. பெத்தேல் என்பது உன்னத அனுபவத்தின் ஸ்தலம். ஹல்லேலூயா. எங்கூட சொல்லுங்க, பெத்தேல் என்பது உன்னத அனுபவத்தின் ஸ்தலம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போமே. ஆனால் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல் முறை யாக்கோபுக்கு இந்த பெத்தேல் கொடுத்தது என்ன என்றால், ஒரு மிகப்பெரிய உன்னத அனுபவத்தை இந்த பெத்தேல் யாக்கோபுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு பெத்தேல் என்கிற இடம் அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் அப்படி ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்காத உண்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு அனுபவத்திற்குள்ள போகிறார். நல்லா கவனிங்க. யாக்கோபு ஆபிரகாமுக்கு பேரன், ஈசாக்குக்கு பிள்ளை. ஆபிரகாமுக்கு பேரன், ஈசாக்குக்கு பிள்ளை. நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசின கதையெல்லாம் அவர் கேட்டிருப்பார். எங்கள் தாத்தாவாகி ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசியிருக்கிறார் தெரியுமா? ஒரு தடவை சோதம் குமாராவை ஆண்டவர் அழிக்க போனாராம். அப்போ எங்கள் தாத்தாவாகி ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாராம்? பேசினாராம். ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, எங்கள் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாகன்னு திரும்ப திரும்ப ஒரு மனுஷனோட பேசுகிற மாதிரி எங்கள் தாத்தா கடவுளோட பேசினாராம் அப்படின்லாம் கேட்டிருப்பார். அப்புறம் மறுபடியும் அவருடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கு ஆண்டவர் வெளிப்பட்ட அந்த சம்பவங்கள், அந்த வரலாறெல்லாம் யாக்கோபு கேட்டிருப்பார். எங்கள் அப்பா ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாரா, எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் இப்படி பதில் சொல்லியிருக்கிறாரா, அதெல்லாம் கேட்டிருப்பார். ஆனால் இதுவரைக்கும் யாக்கோபுக்கு தனிப்பட்ட அனுபவம் இல்லை. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுடைய அனுபவம் யாக்கோபு கேட்டிருக்கிறார். தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் அனுபவம் யாக்கோபு கேட்டிருக்கிறார். ஆனால் யாக்கோபு இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுகிறது என்றால் என்ன என்பதை அனுபவித்ததே இல்லை. முதல் முறை அந்த அனுபவத்தை கொடுத்த இடம் எது தெரியுமா? பெத்தேல். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் அதை அனுபவிக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை கேட்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு.
ஒரு காரியத்தை ஒருவர் சொல்லி கேட்பதற்கும். நிறைய அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியாத நிறைய வெளிநாடுகளாக இருக்கலாம், அல்லது நம்ம ஊர்லேயேவும் நம்ம நாட்டிலேயேவும் நாம் போயிராத இடங்களாக இருக்கலாம். அங்கெல்லாம் போய் அவங்க வீடியோ எடுத்து இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த மரங்கள் இந்த மலைகள் எல்லாம் அப்படி அழகாக இருக்குது, இந்த பனிமலைகள்லாம் அப்படி அழகாக இருக்குன்னு எடுத்து காமிக்கிறப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குறப்போ நமக்கு பிரமிப்பாக இருக்குது. நம்ம டிவிலையோ ஃபோன்லையோ அதை போட்டு நம்ம ஊரில் இப்படியெல்லாம் இருக்கா, இப்படி ஒரு ஃபால்ஸ்லாம் இருக்கா, இப்படி ஒரு பனிமலையில் அங்கே போய் விளையாண்டு அப்படிலாம் ஜாலியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கு, அது ஒரு சந்தோஷம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த சந்தோஷத்தை பார்க்கணும், அதாவது யாரோ ஒருவர் அனுபவித்து அவர் அது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி நாம் கேட்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த இடத்துல இருந்து நாம் அதை அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது 1000 மடங்கு அதிகம். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நான் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன்றவங்களுக்கு இந்த வார்த்தை இல்லை. யாருக்கு இந்த வார்த்தை இல்லை? நான் கேட்டு வசனம்னா என்ன, ஆண்டவர் எப்படி குணமாக்குவார், ஆண்டவர் எப்படி போஷிப்பார், ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துவார், ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்வார், ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாப்பார், இதை வெறுமனே பிரசங்கமா மட்டும் கேட்டு, இதை வெறுமனே வார்த்தையா மட்டும் கேட்டு, இந்த வார்த்தையா கேட்கறதுனாலயே எங்களுக்கு ஒரு மணி நேரம் திருப்தியா இருக்கு, அதுக்கப்புறம் வழக்கம் போல பிரச்சனையா வருது, அதனால அடுத்த தடவை வார்த்தையை கேட்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே தான் இருப்போம்னு சொல்றவங்களுக்காக இந்த பிரசங்கம் அல்ல. இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை யாருக்கு என்றால் தங்கள் காதுகளினால் கேட்டதை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறவர்களுக்காக. விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது எப்போ என் அனுபவத்துல வரும்னா, எப்பொழுது நான் பெத்தேலுக்குள்ள போகிறேனோ அப்பொழுது என் காதுகளில் கேட்ட வார்த்தைகளை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்சிங். கிறிஸ்தவம் என்பது நாம் அனுபவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை. அல்லேலூயா. இது வெறுமனே வார்த்தைகளாய் கேட்கிறது மாத்திரம் அல்ல. இன்றைக்கு அநேகர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, வார்த்தையை கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணுவார், வார்த்தை, பைபிள்ல இருந்து ஒரு பிரசங்கம், ஒரு செய்தி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த செய்தி, அப்புறம் மறுபடியும் யூடியூப்ல ஆண்டவர் எப்படி நம்மை வெளிப்படுத்துவார், அங்க ஒரு செய்தி, அங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, இங்க ஒரு சுவிசேஷ வார்த்தை, இங்க ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. நல்லா கவனிங்க, இப்படி வார்த்தைகளில் முடங்கி போவது அல்ல கிறிஸ்தவம். Christianity is about experiencing. கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில முதல் ஆராதனையில ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார். அவருடைய சரீரத்தில் ஒரு சரும நோய், ஒரு தோல் வியாதி. எத்தனையோ டாக்டர்ஸ்ட்டை பார்த்துருக்குறாங்க, ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களா, இதை ரெகுலராக ட்ரீட் பண்ணணும், இதற்கு நிரந்தர சுகமே இல்லை, நீங்கள் ரெகுலராக ட்ரீட் பண்ணணும். அவருக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை, அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கிறார். அப்போ போன 2024 நவம்பர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனையில் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். எங்கள் வாக்குத்தத்தை சொல்லுங்க. நான் எடுத்து கொடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன். தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியத்துக்கு வந்த சவுண்டு இது வரணும். சரி சொல்லுவோமா? நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். இந்த வார்த்தை அவருக்கு விளங்கின உடனே அவர் இந்த வார்த்தையை வச்சு ஜெர்மன் ஆரம்பிச்சார். ஆண்டவரே, நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன், எங்கெங்கயோ போய் பார்த்துட்டேன், யாரையோ பார்த்துட்டேன், எல்லாம் ஏதேதோ சொல்லிட்டாங்க, ஆனா இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்பா, உங்களால சுகத்தை கொடுக்க முடியும்னு ஜெர்மன்னாராம். கர்த்தர் எந்த அறிகுறியும் இல்லாத அளவிற்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்ப இந்த வார்த்தைய அவருடைய வாழ்க்கையில தெய்வீக சுகமாய் அவர் அனுபவித்த பொழுது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. முதல் ஆராதனைக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், அவரால் அழுகையை அடக்க முடியல, அவரால் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை அடக்க முடியல. அவர் கண்களில் அவ்வளவு கண்ணீர், அழுதுகிட்டே சாட்சி, இதே இடத்துல அழுது கொண்டே சாட்சி. காரணம் என்ன தெரியுமா? அவர் அதை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவிக்கணும்னு ஆசை? நான் திரும்ப சொல்கிறேன், இப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் சரீரங்களிலும், உங்கள் இல்லங்களிலும், உங்கள் தொழிலிலும், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கிரியை செய்து அதை நீங்கள் அனுபவிப்பதே கிறிஸ்தவம். அல்லேலூயா. அந்த அனுபவத்திற்கு நம்ம போக வேண்டுமே, ஆனால் நம்ம இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு எங்க போகணும்? பெத்தேல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பெத்தேலுக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது 34வது சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை என்ன செய்யணுமா? டேஸ்ட் பண்ணி. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. நம்ம டேஸ்ட்டை விட்டுறோம், only seeing தான்.
ஒன்லி என்னது? ருசித்து பாருங்கள்ல, ருசித்தை விட்டுட்டு என்ன செய்யறது? கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்தது போதும், ருசிக்க ஆரம்பி, அதை அனுபவிக்க ஆரம்பி. யாக்கோபு அதை அனுபவித்தார். யோசிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஆதியாகமத்துல வாசிச்சோம்ல, அவன் பயந்து என்ன செஞ்சிட்டாரா? பயந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி கடவுள் பேசுகிறத அவர் என்ன செஞ்சதே இல்லை, கேட்டிருக்கிறாரு. அவருக்கு தனிப்பட்ட அனுபவமும் இல்லை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? ரெண்டாவதுனா, வீட்டை விட்டுட்டு எங்கேயோ காட்டுக்குள்ள வந்து கல் எடுத்து தலைக்கு வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? படுத்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு அனுபவம் இல்லாததுனால டக்குன்னு அப்படி ஒரு வானம் திறந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது தரிசனத்தில் பார்த்த உடனே அள்ளு விட்டுருச்சு. அல்லேலூயா. அவர் தாத்தா எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொன்னேன்ல, அவர் இன்னும் தைரியமா பேசுவார். என் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஒருவேளை 5 நீதிமான்கள் இருந்தால், என் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஒருவேளை 10. ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் பேசி பேசி பழகிட்டாரு. யாக்கோபு பேசல. முதல் முறை அப்படி நடந்த உடனே அவரால் அது என்ன செய்ய முடியல, கிரகிக்க முடியல. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின், எவ்வளவு பிரைஸ் பண்றாரு பாருங்களேன். அது உள்ள இருந்து வருது. அது எங்க இருந்து வருது? இது யாரும் யாக்கோபுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இல்ல. இது யாரும் சாமுவேலுக்கு ஏலி சொன்னது போல, நீ கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது நீ இதெல்லாம் திரும்ப சொல், அப்படி எழுதி கொடுத்ததல்ல. யாக்கோபு தன்னுடைய அனுபவத்துல அப்படியே உணர்வு பெருக்கல சொல்றாரு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல். காரணம், இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு உன்னத அனுபவத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படி ஒரு உன்னதமான அனுபவத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமனே வார்த்தைகளினால நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடக் கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த பைபிளை எப்படி தெரியுமா படிக்கணும்? சயின்ஸை போல படிக்கணும். எப்படி படிக்கணும்? நான் அநேகர் அப்படி பார்த்துருக்கிறேன். இது அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அப்படியே சயின்டிஃபிக், நான் அப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த அளவிற்கு தீவிரமாய் படிக்கிற அளவிற்கு அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். என்ன செய்யணும்? அனுபவம் இல்லாம இதை வெறுமனே வார்த்தையாய் படித்தவர்களில் இன்றைக்கு பலர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு பைபிளுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறாங்க, விசுவாசத்திற்கு எதிராய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இதை வார்த்தையாய் படித்தார்கள். வாழ்க்கையில் என்ன செய்யல? அனுபவம் இல்லாட்டி நிக்காது. அனுபவம் இல்லைன்னா என்ன செய்யாது? நிக்காது. That is why I say, யாக்கோபுக்கு பெத்தேலில் கிடைத்த உன்னத அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமே. ஆனால் இந்த பெத்தேலின் காலகட்டத்துக்குள்ள நீங்கள் நானும் என்ன செய்யணும்? பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், பெத்தேல் is a place of elevation. பெத்தேல் என்பது மேன்மையின் ஸ்தலம். என்ன ஸ்தலம்? பக்கத்துல சொல்லுங்க, பெத்தேல் மேன்மையின் ஸ்தலம். யாக்கோபு எப்பெல்லாம் பெத்தேலுக்கு வந்துட்டு போறாரோ அப்பெல்லாம் அவர் வரும்பொழுது இருந்தது போல திரும்ப ஒரு நாளும் போனதே இல்லை. முதல் முறை அந்த இடம் பெத்தேலா மாறுது. அப்ப யாக்கோபு கையில ஒண்ணுமே இல்லை, யாக்கோபு கையில ஒண்ணுமே இல்லை. ஆனால் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு உற்சாகத்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அங்கிருந்து என்ன செய்யறாரு? புறப்பட்டு போகிறார். நல்லா கவனிங்க, கல்லெடுத்து தலைக்கு வச்சு படுக்கிறப்போ அவர் வேற மனுஷன். ஆனா கர்த்தர் அவரோடு பேசி அந்த ஒரு அனுபவம் கிடைத்த பிறகு அவர் வேற ஒரு மனுஷன். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. ஒருவேளை அது வரைக்கும் யாக்கோபுக்கு நம்ம எங்க பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியலையே, எங்கேயோ போக சொல்லிட்டாங்க, நம்மளும் போய்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்கும், யார் இருப்பா, நம்ம யாரையும் பார்த்ததில்லை, என்ன பண்ண போறோம், அந்த கலக்கத்தோட படுத்திருப்பார். ஆனா எந்திரிச்சு இந்த வார்த்தை, இந்த தரிசனம் கிடைத்த பிறகு அவர் படுத்தது போல இல்ல, இப்பொழுது வேறு மனுஷனாய் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் எங்க போனாலும் என் கூட கர்த்தர் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். திரும்ப இதே தகப்பன் வீட்டிற்கு என்னை ஜெயமுள்ளவனாய் திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறார். எனவே நான் தைரியமாய் போவேன் என்று வந்த வண்ணமாய் அவர் என்ன செய்யல? போகல, வேறு மனுஷனாய் போனார். அல்லேலூயா. இரண்டாவது முறை வர்றார். நல்லா கவனிங்க, இரண்டாவது முறை வர்றார். இப்போ வர்றப்ப 2 பரிவாரங்களும் என்ன செய்யறாரு? திரும்ப வருகிறார். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சுல, அண்ணன் ஒப்புரவாயிட்டார், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஆண்டவர் அதோட முடிக்கல. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் யாக்கோபு பெத்தேலுக்கு வந்தாரோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டவராக போனாரே தவிர ஒரு நாளும் வெறுமையா அவர் என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை.
ஹல்லேலூயா. அவர் வந்ததை பார்க்கிலும் ஒரு படி மேல ஆசீர்வதித்து ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த காலை வேளையில சொல்லுகிறேன், யாரெல்லாம் இந்த சீசன் ஆஃப் பெத்தேலுக்குள்ள வருகிறீர்களோ, இந்த பெத்தேலின் காலகட்டத்திற்குள்ள வருகிறீர்களோ, வந்த உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படி திரும்ப அனுப்ப போறது இல்ல. ஏதோ ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் விண்ணப்பிக்கிற ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல யாரெல்லாம் வந்தார்களோ, வந்த யாருமே பெற்றுக்கொள்ளாமல், உன்னை வாங்கி கொள்ளாம அவங்க திரும்ப போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடத்துல போட்டிருக்கு, சில இடத்துல சிலரால பெற்றுக்கொள்ள முடியலையா. காரணம் யார் தெரியுமா? அவங்க தான். வசனம் சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று. யாருடைய அவிசுவாசம்? இப்போ இவங்கெல்லாம் பெத்தேல் வாசல் வரைக்கும் போயிட்டாங்க, உள்ள என்ன செய்யல. ஆனால் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடினார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு கர்த்தரை விசுவாசித்தார்களோ, ஐயா சொன்னது போல நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் என்று யாரெல்லாம் அந்த நம்பிக்கையோடு இயேசுவை தேடினார்களோ எல்லாரும் பெற்றுக்கொண்டவர்களை போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சுகம் வேணும்னு வர்றவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பினார். ஜீவன் வேணும்னு வந்தவங்களுக்கு ஜீவனை கொடுத்து அனுப்பினார். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு விளக்கம் வேண்டும் என்று வந்து கேள்வி கேட்டவர்களுக்கும் ஆண்டவர் விளக்கத்தை தந்து புரிய வைத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை சும்மாவே அனுப்ப மாட்டார். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுல இருந்து பாயாசமோ குழம்போ ஏதாச்சும் ஒரு கிண்ணத்துல வாங்கினோம்னா திரும்ப கொடுக்குறப்ப என்ன செய்யக்கூடாதான்? பார்த்துருக்கீங்களா? அதுல என்ன கொடுக்கணும்? எதையாவது இந்த பார்த்தீங்கல்ல, அதுவும் ஏதாவது நல்லதா போட்டு கொடுக்கணுன்ற மனசு இல்லை. கழுத சும்மா கொடுத்தா ஏதாவது பேசுவாங்களேன்றதுக்காக வேண்டி 50 பைசா மிட்டாய், இப்போ இந்த ஆசை சாக்லேட்டு புளிப்பு மிட்டாயெல்லாம் வர்றதில்லை. 2 மிட்டாயை போட்டு என்ன செய்யறது? ஏவா ஏவா வெறும் சட்டி என்ன செய்யக்கூடாது. அதனால எதையாவது போட்டு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதில்ல, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களிடத்துல ஒரு பாத்திரம் வறுமையானால் அதை திரும்ப கொடுக்குறப்ப சும்மா கொடுக்காம எதையாவது போட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டவரை தேடி வர்ற உங்களை ஆண்டவர் வெறுமை அனுப்புவாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வெறுமை அனுப்புவாரா? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை இந்த பெத்தேலில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீ கேட்குறத ஆண்டவரால் கொடுக்க முடியாது. யவீர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய மகள், ஒரே மகள் வியாதியாக இருக்கிறா, மரண அவஸ்தைப்படுகிறா, she is about to die, அவள் சாக போகிறா, நீங்கள் வந்து அவளை குணமாக்குங்கன்னு கேட்குறாரு. உடனே ஆண்டவர் சரி போவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறப்பயே பாதி வழியில் வீட்டிலேருந்து ஒரு நியூஸ் வருது. ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறாரு, உங்கள் மகன் என்ன செஞ்சுட்டா? இறந்து போயிட்டா. இனி போதகர் என்ன செய்யாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு சரியில்லாதப்ப வந்திருந்தா அவர் சுகமாக்கியிருப்பார். இப்போ என்ன செஞ்சிருச்சு? அந்த பிள்ளை செத்து போச்சு. இனி அவர் வந்து ஒன்றும் பண்ண. ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் வச்சோம், அதை நீ சொல்லக்கூடாது, அதை நான் தான் சொல்லணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருந்து வீட்டுக்கு போய் எதை செய்ய முடியாதுன்னு அவரை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னாரோ அதை செய்து செத்து போன சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே யார் தேவனை நம்பி உள்ளே வருகிறார்களோ அங்கே ஜீவனும் சுகமும் சமாதானமும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பெத்தேலுக்குள்ள வந்த யாக்கோபு வந்த வண்ணமாக திரும்ப போகவே இல்லை, பெற்றுக்கொண்டவர்களாக போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசித்து யாக்கோபை போல நானும் எழும்பி பெத்தேலுக்கு போகிறேன் என்று வருகிறீர்களோ உங்களை கர்த்தர் வந்த வண்ணமாக அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதை உங்களுக்கு கொடுத்து அனுப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் நல்லா கவனிங்களேன். ஏன் யாக்கோபுக்கு மாத்திரம் இது பெத்தேலா இருந்துச்சு? That's a beautiful question. ஒரு அருமையான கேள்வி இது. ஏன் யாக்கோபுக்கு மாத்திரம்? இப்போ நான் சொன்னேன், பெத்தேல் என்பது ஒரு இடம். தேனி, முத்துத்தேவன்பட்டி, வீரபாண்டி, மாணிக்காபுரத்தை போல இந்த முத்துத்தேவன்பட்டி, சாரி பெத்தேல் என்பது, முத்தேவன்பட்டியில் நம்ம மைண்ட் இருக்கு பாருங்க. இந்த பெத்தேல் என்பது என்னது? இடம், ஒரு இடம். நல்லா கவனிங்க. அந்த பெத்தேல் என்கிற இடம் இது வரைக்கும் உலகத்தில் யாருமே அங்கே போனது இல்லையா? அந்த ஊரில் அப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாதா? அப்படி ஒரு இடம் இல்லை, அது அப்படிப்பட்ட இடம் இல்லை. அது எல்லாரும் போய் வருகிற, எல்லாரும் பிரயாணப்படுகிற, எல்லாரும் தங்குகிற, எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு இடம். ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பேர். அந்த பேர் என்ன தெரியுமா? லூஸ். என்ன பேரு?
நம்ம லூஸ் இல்லை. நீங்க சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. இந்த லூஸ் வேற, அந்த லூஸ் வேற. ஹல்லேலூயா. அதனால அதை இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்ப மக்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு ஒரு பேர் தெரியும். மக்களுக்கு தெரியும். என்ன பேர் தெரியுமா? லூஸ். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு தான் யாக்கோபு போகிறார். இப்போ நான் வந்து உங்ககிட்ட நான் கொடைக்கானலுக்கு போனேன் தெரியுமா, கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே பயங்கரமாக அப்படியே மிஸ்டெல்லாம் வந்து அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஊரே போய்கிட்டு இருக்கு கொடைக்கானலுக்கு. ஊரை நான் கூட போன வாரம் என்ன செஞ்சேன், நம்ம பொழுதுபோக்கு நம்ம பைக்கில் இருக்காங்க, பொழுதுபோக்குனா பைக் எடுத்து என்ன செஞ்சுறது கொடைக்கானல். இதை நம்ம பெருசாக யாருமே பார்க்காத இடத்த சொல்கிற மாதிரி, அது மாதிரி பெத்தேலும் யாருமே பார்க்காத இடம் இல்லை. பலர் அந்த வழியாய் பிரயாணப்படுகிற பலருக்கும் தெரிந்து அப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கு ஊர் ஒரு பேர் என்ன செஞ்சிருக்கு, வச்சிருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த இடம் லூசா தெரியும். லூசானா நான் திரும்ப சொல்றேன், அந்த லூசா இல்ல, லூசுன்ற பேர்ல தெரியும். ஆனா யாக்கோபுக்கு மாத்திரம் அது என்னது, யாக்கோபுக்கு மாத்திரம் என்னது, நல்லா கவனிங்க, இடம் ஒண்ணுதான், ஊர் அதே தான், பிளேஸ் அதே தான். ஆனால் அது மற்றவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் யாக்கோபுக்கு மாத்திரம் அது பெத்தேல் என்ன செஞ்சுச்சு, தெரிஞ்சிச்சு. மற்றவர்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காத ஒரு உன்னத அனுபவம் யாக்கோபுக்கு மாத்திரம் கிடைத்தது. மற்றவர்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், உயர்வு யாக்கோபுக்கு மாத்திரம் கிடைத்தது. அப்ப எந்த வகையில மற்றவர்களை பார்க்கிறோம் யாக்கோபு விசேஷித்தவராக இருக்கிறார். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஹோட்டலில் போகிற எல்லாத்துக்கும் அந்த சர்வ் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா கேசரி என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுவே ரெகுலர் கஸ்டமராக இருந்து நம்மள அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அண்ணே வாங்கினேன் சும்மா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு என்ன செய்வாங்க, எல்லாம் அனுபவ சாட்சி தான், அதெல்லாம் குறிச்சுக்கணும். ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்க, அல்ல. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவர்களை பார்க்கிலும் யாக்கோபு ஸ்பெஷலாக இருக்கிறார். என்ன விஷயத்தில் தெரியுமா? முதல் காரியம், ஆதியாகமம் 25:33 சொல்லுது, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாரும் சும்மா அந்த பக்கம் வந்துட்டு போவாங்க. ஆனால் யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை சுமந்தவராய் அந்த இடத்துக்கு போனார். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் சும்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க. ஆனால் யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை சுமந்து கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. இந்த சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன, நமக்கு இந்த வார்த்தை தெரியும். நீங்க விளங்கிக் கொள்வதற்காக அந்த வழக்கு மொழியில் ஒரு வார்த்தையை சொல்றேன். தலைமகனுக்குரிய உரிமை. தலைமகனுக்குரிய உரிமை. ஒரு குடும்பத்தில் மூத்த மகனா பிறந்தா அந்த மூத்த மகனுக்கு என்று சில உரிமைகள், சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்படி மூத்த மகனுக்குரிய உரிமைகளை தான் சேஷ்ட புத்திர பாகம் என்று வசனத்தில், வேதத்தில் ஒரு வார்த்தை என்ன செய்கிறது, சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இப்ப யாக்கோபுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைச்சிருச்சு. நல்லா கவனிங்க, யாக்கோபு அவங்க அப்பா அம்மாவுக்கு மூத்த மகன் இல்லை, எத்தனாவது பையன், ஜஸ்ட் மிஸ். எப்படி ஜஸ்ட் மிஸ், ஏதோ அண்ணன் பிறந்து அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அண்ணன் பிறந்து 2, அப்படி இல்லை, 2 பேரும் ட்வின்ஸ், 2 பேரும் இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் வாங்கல்ல அது மாதிரி. ஆனால் என்ன, கையும் காலும் மட்டும் என்ன செஞ்சிருச்சு, ஒட்டிருச்சு. அவர் முன்னாடி வந்துட்டார், இவர் பின்னாடி என்ன செஞ்சுட்டாரு. எவ்வளோ மிஸ் ஆச்சு. நேற்று யார் மேட்ச் பார்த்தீங்களா, யார் ஜெயிச்சான்னு தெரில, பாதி பார்த்து தூங்கிட்டோம். அது ஒரு ரன்ல மிஸ் ஆயிடுச்சு. எதில் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு ரன்ல. நான் ஜெயிச்சிருப்பேன், ஒரு ரன்ல. யாக்கோபு யோசிச்சிருப்பாரு, நான் முன்னாடி வந்திருந்தேன், நான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வந்திருக்கோம், தலைமகனுக்குரிய உரிமை எனக்கு வந்திருக்கும். ஏதோ பாரு, ஒரு செகண்ட் நீ முன்னாடி வந்துட்டதுனால நீ என்ன ஆயிட்ட, மூத்த மகன் ஆயிட்ட. அந்த மூத்த மகனுக்குரிய உரிமை யாருக்கு வந்துருச்சு, உனக்கு. இப்போ யாக்கோபு பாருங்க, அதை ஈஸியாக விட்டுட்டு ஏதோ அவன் பிறந்துட்டான் அவனுக்கு கிடைச்சிருச்சு போனா போது அப்படின்னு விடவே இல்லைங்க. அவருக்கு ஒரு மைண்டு, எப்படியாவது இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிடணும். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு அந்த ஒரு செகண்டு நீங்கள் தான் ஒரு முன்னாடி பறக்க வச்சிங்க, என்னை 2வது பறக்க வச்சிட்டிங்க, ஏதோ போது அவ்வளவுதான், எனக்கு கிடைச்சதை நான் அனுபவிச்சு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு என்ன செஞ்சுருப்போம். ஆனால் யாக்கோபு பாருங்க, எப்படியாவது நமக்கு கிடைக்கல, ஆனால் எப்படியாவது அதை என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும். நல்லா கவனிங்க, இப்போ யாக்கோபுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் தலைமகனுக்குரிய உரிமையின் மதிப்பு தெரிஞ்சிருந்துச்சு. என்ன தெரிஞ்சிருந்துச்சு, மதிப்பு. எதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, வசனத்தை தெளிவாக சொல்லுது, ஏசாவுக்கு அதோட மதிப்பு என்ன செய்யலை, தெரியல. அதே 25வது அதிகாரம் 34வது வசனத்தோட கடைசி வார்த்தை அப்படி சொல்லியிருக்கோம், அலட்சியப்படுத்தினான். எப்படி போட்டிருக்கு, அலட்சியம் பண்ணினான். காரணம், ஏசாவுக்கு பிறப்பிலேயே அவருக்கு கிடைச்ச அந்த தலைமகனுடைய உரிமைக்குரிய மதிப்பு என்ன செய்யல, தெரியல. ஆனா யாக்கோபுக்கு அதை என்ன செஞ்சுச்சு,
தெரிஞ்சதுனால தான் அவருக்கு ஒரு சூழ்நிலை வந்தப்போ, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அந்த கூலை கொடுத்து இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்றாரு? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மதிப்பு தெரியாமல் அலட்சியப்படுத்தின ஏசா அதை இழந்து போனார். மதிப்பு தெரிந்து அதை சுதந்தரித்த, அதை வாங்கி கொண்ட யாக்கோபு பெத்தேலுக்குள்ள போனார். அல்லேலூயா. ஏன் எல்லாருக்கும் லூசா தெரிந்த ஒரு இடம் யாக்கோபுக்கு மாத்திரம் பெத்தேலா தெரிஞ்சிச்சு தெரியுமா? அவர் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணாமல் அதை சுதந்தரித்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கும் இந்த பெத்தேல் ஆண்டவர் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா, யார் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை சுதந்தரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம் இருக்கும். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கான விதை எது தெரியுமா? விதை அதுதான் இந்த சேஷ்டபுத்திர பாகம். அல்லேலூயா. நீங்க இந்த வேதத்தில் இந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா, இப்ப சேஷ்டபுத்திர பாகம் இங்கிட்டு வந்த உடனே ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உண்டான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றது ஏமாத்திட்டு தோலை பொத்திட்டு போய் நின்னப்ப இல்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் சம்பவம்லாம் முடிஞ்சு யாக்கோபு அனுப்பி விடுறப்போ ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படி தலைமகனுக்குரிய ஆசீர்வாதங்களாய் ஈசாக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தாரோ அதே வார்த்தைகளை தான் பெத்தேலில, வானத்தின் வாசலில், சொப்பனத்தில், தரிசனத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். சேஷ்டபுத்திர பாகம் வந்ததுனால ஈசாக்கினுடைய வார்த்தை யாக்கோபுக்கு வருகிறது. ஈசாக்கினுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை சேஷ்டபுத்திர பாகத்தின் நிமித்தம் யாக்கோபுக்கு வந்ததோ அதே வார்த்தையை பெத்தேலில ஆண்டவர் யாக்கோபுக்கு கன்ஃபார்ம் பண்ணுகிறார். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் மற்றவர்களிடத்திலிருந்து எந்த வகையில யாக்கோபு வித்தியாசமானவராய் இருக்கிறார்னா, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அந்த ஆசீர்வாதத்திற்கான விதையை அவர் பத்திரப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. இப்ப யாக்கோபுடைய ஆசீர்வாதத்திற்கு விதை சேஷ்டபுத்திர பாகம். உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு விதை எது? இந்த கையில் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கையில் இருக்கா? கையில் இருந்தா அப்படி தூக்கி காமிங்க. கையில் இருக்கா? இதுதான் உங்களுக்கும் எனக்கும் சேஷ்டபுத்திர பாகம். இதுதான் உங்களுக்கு எனக்கு என்னது? இந்த வார்த்தையை, இந்த கர்த்தருடைய வசனத்தை, இதன் மதிப்பு அறிந்து இதை அலட்சியம் பண்ணாமல் யாக்கோபை போல நாம் சுதந்தரித்துக் கொள்வோமே ஆனால் இந்த விதை நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. இந்த விதை இல்லாம நம்ம பெத்தேலுக்கு போனோம்னா நமக்கு அது லூசு தான். நமக்கு அது ஒரு வகையில் நாமளும் லூசு தான். அல்லேலூயா. ஆனா இந்த விதையோடு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போவோமே ஆனால், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளோடு தேவனுடைய சமூகத்துக்கு போவோமே ஆனால் அது நமக்கு பெத்தேலா என்ன செய்யும்? மாறும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் இந்த வார்த்தையை நம்ம அலட்சியப்படுத்தி விடுகிறோம். ஏசாவை போல ஏசாவுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. இங்கிலீஷ் பேப்பர்ல தான் போடுறதுக்கு ஈசா டிட் நாட் நோ த வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு அந்த மதிப்பு தெரியல. யாக்கோபுக்கு தெரிந்தது. உங்களுக்கு எனக்கு பெத்தேலாய் மாற வேண்டுமே ஆனால் இந்த வார்த்தை என்கிற விதையை, அதன் மேன்மை அறிந்து, மதிப்பு அறிந்து நாம் நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை ஒரு நாளும் அலட்சியப்படுத்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. இரண்டாவது காரியம், இதை யாக்கோபு பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களை இழக்க வேண்டியிருந்துச்சு. இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா வந்தோடனே, ஏசா உன்னுடைய தலைமகனுக்குரிய உரிமை எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அதை ரொம்ப விரும்புகிறேன், ஆனால் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டோடனே ஏசா கொடுத்துட்டாரா? ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் தனக்கென்று ஏற்படுத்தின செஞ்சு வச்சிருந்த கூழ் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, கூழுக்கும் ஆசை. இப்போ நமக்கு எப்படி தெரியுமா? கூழுக்கும் ஆசை, சேஷ்டபுத்திர பாகத்துக்கும் ஒன்று கூழு இல்லாட்டி ரெண்டில் எதுன்றதை நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம என்ன தெரியுமா நினச்சிட, ஏசாவை போல அந்த நேரத்துக்கு எனக்கு வயிறு நிறைஞ்சா போதும், அதனால ஐ சூஸ் கூழ், நான் கூழை தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போதைக்கு கூழை இழந்தீங்கன்னா பின்னாடி அநேகருக்கு திருப்தியாக சாப்பாடு போகிற அளவுக்கு ஆண்டவர் ஒன்று என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் ஆண்டவர் எதெல்லாம் விடணும்னு சொல்கிறாரோ, ஆண்டவர் எந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்கிறாரோ அதை என்னால் செய்ய முடியாது, மாற்ற. ஆண்டவர் சொல்கிறாரு, தீமையான எதையும் என்ன செய்யாத, செய்யாத.
தீமை செய்கிறவர்களுக்கு பதில் என்ன செய்ய? நன்மை செய். கெட்ட வார்த்தை பேசாத, பொய் பேசாத, யாருக்கும் தீங்கு நினைக்காத, யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்காத, யாருக்கிட்டையும் அநியாயமா புடுங்கணும்னு நினைக்காத, நீ நியாயமாக வாழ கற்றுக்கொள்ள ஆண்டவர் சொன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா இதெல்லாம் செய்யாமனால இருக்க, கூழுக்கும் ஆசை, சேஷ்ட புத்திர பாகத்துக்கும் ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இதை நீ கொடுத்தேன்னா உனக்கு சேஷ்ட புத்திர பாகம் வரும். அது விதை. ஒருவேளை இப்போ உனக்கு பசி ஆறாம இருக்கலாம், இப்போ நீ சாப்பிடணும்னு நினைச்ச கூழ் இன்னொருத்தருக்கு போயிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன் வாழ்க்கை பெத்தேலுக்கு போகும் பொழுது இந்த விதை எப்படிப்பட்ட விளைச்சலை கொடுக்கும் என்பதை அன்றைக்கு நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதை இழந்தாலும் இந்த வார்த்தையை, விதையாகி இந்த வசனத்தை நான் என்ன செய்யணும்? உள்ள வாங்கி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு இப்படி செய்ததனால தான் லூசா இருந்த இடம் யாக்கோபுக்கு பெத்தேல் என்ன செஞ்சது? மாறினது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அந்த பெத்தேலின் காலகட்டத்திற்குள்ள போக வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் விதையாகிய வசனத்தை நாம் அலட்சியம் பண்ணாம உள்ள என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஜேக்கப் வாஸ் அலைன்ட் வித் தி ப்ராமிஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லினதோ அதற்கு நேராய் யாக்கோபு நடந்தார், அல்லது அந்த ஊருக்கு நேரா போனார். ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபு கிட்ட சொல்லுகிறார், நீ இங்க எல்லாம் போய் அங்கங்கெல்லாம் அலையாத, நேர பதான் ஆறாமல் இருக்கிற உன் மாமா வீட்டுக்கு என்ன செஞ்சிரு? போயிரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அங்க இருந்து உன்னை திரும்ப என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். நல்லா கவனிங்க, என்ன வார்த்தையை நீ எங்க போக சொல்லுதோ அந்த வாக்குத்தத்தம் யாக்கோபை எங்கே போக சொன்னதோ அதற்கு நேரம் யாக்கோபு என்ன செய்கிறார்? போகிறார். ஹல்லேலூயா. இந்த அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அலைன்மெண்ட், வீல் அலைன்மெண்ட்லாம் முதல் 6ஆவதுல அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். சில டவுன் பஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சில டவுன் பஸ்ஸு, மொஃபசல் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக போகாமல் இப்படி ஒரு சாட்சிக்கிட்டே என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா? முன்பக்கம் வந்து இப்படி திரும்பி இருக்கும், பின்பக்கம் இப்படி திரும்பி. ஆனால் எப்படி போகும்? நம்ம பின்னாடி பைக்லேயோ கார்லேயோ போய் பார்த்தா வண்டி கோணலாக இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் நேராக என்ன செய்யும்? காரணம் என்ன தெரியுமா? அலைன்மெண்ட் சரியா இல்லை. என்ன சரியா இல்லை? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ, இந்த வேதம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு நேராக என்னுடைய வாழ்க்கை போகுமே ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடி பில்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. பாடி பில்டிங் இப்போ அது ஒரு ஸ்போர்ட்டாக மாறிடுச்சு. எப்படி கிரிக்கெட், கபடி, மற்ற கேம்ஸ்லாம் இருக்கும், அது போல் பாடி பில்டிங்கிறது ஒரு ஸ்போர்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம தேனிலாம் கூட நிறைய காம்படிஷன்லாம் நடக்குது. இப்போ அந்த காம்படிஷன் போகிறவங்களுடைய வாழ்க்கை பயங்கர ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருப்பாங்க. குறிப்பாக அந்த ஸ்டேஜிங், மேடையில் ஏறி அவங்களுடைய புஜபல பராக்கிரமத்தை காட்டுகிற அந்த நாள் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். அந்த பாடி பில்டிங்கில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வாட்டர் லோடிங், வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, மேடை ஏறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிப்பாங்களாம். வழக்கமாக குடிக்கிற தண்ணியை விட நிறைய குடிப்பாங்களாம். அப்படி குடிக்கும் பொழுது அது அவங்களுடைய உடம்புல ப்ராசஸ் பண்ணி சில தேவையற்ற சத்துக்களை அது அப்படியே நீராக வெளியேற்றிடுமா. அதுவே அந்த காம்படிஷனுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக, குறிப்பாய் ஒரு 4 அல்லது 3 நாட்களுக்கு முன்பதாக தண்ணியை எவ்வளவு குடிக்காமல் இருக்கணுமோ அவ்வளவு குடிக்காமல் இருப்பாங்களாம். அவ்வளவு தண்ணியை குறைச்சிருவாங்களாம். நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். கல்லூரியில் படிக்கும்பொழுது என்னுடைய நண்பர்கள் சிலர் இருந்தாங்க ஸ்போர்ட்டில். நாங்கள்லாம் போய் விளையாண்டு முடிச்சுட்டு அல்லது கிளாஸ் முடிச்சுட்டு வந்து மட்டக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்பூனில் ஊற்றி 3 சொட்டு தண்ணி அப்படி குடிப்பாங்க. நாங்கள் அப்போ கிண்டல் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் தெரியாதுல்ல, இப்படி மாடு கணக்காக இருக்க, இப்படி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு தெரியுது. ஏன்னா நீர் சத்து உள்ளே போயிடுச்சுன்னா அந்த பாடியில் இருக்கிற கட்ஸ் எல்லாம் தெளிவு என்ன செய்யாது? தெரியாது. அப்படி தெரியாட்டி அவங்களால பாயிண்ட்ஸ் வாங்க முடியாது, ப்ரைஸ் வாங்க முடியாது. இப்போ அதெல்லாம் தெரியணும்னா தண்ணியை கூட சொட்டு கணக்கில் அளந்து என்ன செய்யணுமா? குடிக்கணும். இப்போ எந்த பாடி பில்டராவது போய் என்னால் அப்படியெல்லாம் அளந்தெல்லாம் குடிக்க முடியாதுங்க, அப்படி தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது, அப்படி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி குடிச்சா யாருக்கு பிரச்சனை? பல வருஷமாக கஷ்டப்பட்டதற்கான பலனை, அந்த பரிசை பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது? வாங்க. ஒரு பாடி பில்டருடைய வாழ்க்கை எப்படி ஒரு பரிசை வாங்க வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், எல்லாமே அந்த ஒரு காரியத்தை நோக்கிய
தண்ணி குடிக்கணுமா, இவ்வளோ குடிச்சாதான் அங்கே போக முடியும். தண்ணி குடிக்க கூடாதா, இப்படி குடிக்காம இருந்தால் தான் அங்கே போக முடியும். சாப்பிடணுமா, இதை சாப்பிட்டா தான் பிரைஸ் வாங்க முடியும். இதை சாப்பிடாம இருந்தால் தான் பிரைஸ் வாங்க முடியும். தூங்கணுமா, இவ்வளவு நேரம் தூங்கினா தான் பிரைஸ் வாங்க முடியும். அல்லது இவ்வளவு நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான். எல்லாமே இந்த எல்லா காரியமும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து இணைக்குது. எந்த புள்ளியில் தெரியுமா? எப்படியாவது மேடையில் நான் அந்த பரிசு என்ன செய்யணும், வாங்கணும். தேவனுடைய பிள்ளையே, நாம் வாக்கு தத்தத்தில் அதற்கு நேராய் பிரயாணிப்பது என்றால் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மையப்படுத்தி தான் நம்முடைய எல்லா கிரியைகளும் என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ யாக்கோபுக்கிட்ட போய் நீ ஏன் ஆரனுக்கு போகிற வழியில் இந்த பக்கமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் யாக்கோபு என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவருடைய வார்த்தை இந்த பக்கம் போக சொல்லிச்சு, அதனால நான் இந்த பக்கம் என்ன செய்கிறேன், போகிறேன். அல்லேலூயா. சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு வழங்குது? அல்லேலூயா. நமக்கு தோன்றுகிறபடி அல்ல, நமக்கு விருப்பமானபடி அல்ல, வார்த்தையும் வாக்குத்தத்தமும் என்னை எந்த பக்கம் போக சொல்லுகிறதோ அந்த பக்கம் நான் போவேனே, ஆனால் நான் பெத்தேலை கண்டடைய முடியும். அல்லேலூயா. நான் அதை விட்டுட்டு வேற பக்கத்தில் போவேனே, ஆனால் நான் பெத்தேலுக்குள்ள என்ன செய்ய முடியாது. நான் லூசுக்குள்ள போகலாம். எங்க போகலாம்? லூசை கடந்து போகலாம். ஆனால் அது எனக்கு பெத்தேலா என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு பெத்தேலின் கதவுகளை திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர்த்துக்குள்ள போக விரும்புகிறீங்க? எத்தனை பேர்த்துக்குள்ள போக விரும்புகிறீங்க? ஒரு தெய்வீக உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், நீங்கள் வந்த வண்ணமாக போகாமல் ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொண்டு போகும்படியாய் உங்களுக்கான கதவுகளை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பெத்தேல் என்ன பண்ணும் தெரியுமா? நம்முடைய இயலாமையில பரலோகம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. யாக்கோபுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை, யாரை பார்க்க போகிறோன்னு தெரியலை, சூழ்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஆனால் இந்த வார்த்தை யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வாக்கு தத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது யாக்கோபு என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அந்த வாக்கு தத்தத்துக்காக பரலோக வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அவர் சொப்பனத்தில் தரிசனத்தில் பார்க்கிறார், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். யாருக்காக ஏறி இறங்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? யாக்கோபுடைய மேன்மைக்காக, கிரியை செய்வதற்காக கர்த்தர் நியமித்த பரலோகத்தின் சேனை அவருக்காக வேலை செய்ய துவங்கினது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் மாமனார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சூழ்ச்சி நடக்குது யாக்கோபை வீழ்த்தணும்னு. ஆனால் ஒரு மனித கூட்டம் யாக்கோபுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் பரலோக கூட்டம் யாக்கோபுக்காக வேலை பார்த்ததுனால யாக்கோபு கை வச்சதெல்லாம் தொலைங்குச்சு, கை வைத்ததில் எல்லாம் அவர் வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பெத்தேலுக்கு போவீர்களே, ஆனால் பரலோகத்தின் சேனை உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என் கையில் எதுவுமே இல்லையா பாஸ்டர், கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் என்ன இருக்குன்றது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத தீர்மானிக்கிறது இல்லை. உங்களோட சேஷ்ட புத்திர பாகம் கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இருக்குன்றதா முக்கியம். அல்லேலூயா. அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள் கையில் இருக்கு இல்லை அதெல்லாம் ரெண்டாவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்தேலுக்கு போக விரும்புகிறீங்க? அந்த உன்னத அனுபவத்தை, அந்த மேன்மையை யாக்கோபை போல நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபை போல கர்த்தருடைய வார்த்தையாகிய விதையை நாம் அலட்சியப்படுத்தாமல் உள்ளே வைத்துக் கொள்ளவும், யாக்கோபை போல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையும் வாழ பிரயாசப்படுவோமே, ஆனால் நாமும் அந்த பெத்தேலின் அனுபவத்திற்குள்ள போகலாம். பரலோகம் நமக்காக வேலை செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.